ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் நல்லா இருக்கிறீங்களா? ஓம் ஸ்ரீ சாய்ராம், ஓம் ஸ்ரீ சாய்ராம், ஓம் ஸ்ரீ சாய்ராம். நம் சாயன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம சேனலில் இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் வீடியோ பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷன் கொடுத்துருங்க. அப்போ தான் நான் போடுற பதிவு உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் வரும். அப்படி நோட்டிஃபிகேஷனில் வந்த உடனே அந்த பதிவை பார்த்து அதனோட முழு பலனையும் பயனையும் நீங்கள் அடையணும். அதுதான் என்னோட விருப்பம், நம்ம சாயப்பாவோட அன்பு கட்டளை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு ரொம்ப முக்கியமான பதிவு. இப்போ நம்ம சீரடிக்கு போயிருந்தோங்க. அங்கே போயிட்டு நான் சாயப்பா ஆலயத்தில் சாயப்பாவை தரிசனம் பண்ணிவிட்டு வெளில உட்காந்துருந்தோம். நாங்கள் எல்லாருமே ஒரு 10 பேர் அப்படியே ஒரே காரில் போயிருந்தோம். ட்ராவல் பண்ணிட்டு போயிட்டு நம்ம சாயப்பா தரிசனம் நல்லா பண்ணிவிட்டு உட்காந்துருந்தோம். அங்கே இருக்கிறவங்க ஒருத்தர் வந்தாங்க. இது மாதிரி எல்லாருக்கும் அன்னதானம் தரோம் வாங்கம்மா அப்படி சொல்லியிருந்தாங்க. இவ்வளோ பேருக்கு தரீங்க, ஒரு 100 பேர்த்துக்கு தந்துட்டுருக்குறோம் அப்படின்னாங்க. ஏன்னா இவ்வளோ கிராண்டாக செய்கிறீங்கம்மா அப்படின்னு கேட்டுக்கு எனக்கு சாயப்பா அப்படி ஒரு அற்புதத்தை நிகழ்த்தி இருந்திருக்கிறாரு. அந்த அற்புதம் கேட்ட உடனே எனக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷம். அவங்க அந்த பொண்ணு சொல்ல சொல்ல என் கண்ணில் இருந்து அப்படி ஒரு ஆனந்த கண்ணீர். அதை நீங்கள் கேட்கணும், அந்த அற்புதத்தை நீங்களும் கேட்டு அதை நீங்கள் பயன் பெறணும் அப்படிங்கிறது தான் என்னோடய விருப்பம். அந்த பொண்ணு சொன்னாங்க, அவங்களுக்கு நல்ல வசதியாக தான் இருந்திருக்கிறாங்க. எனக்கு காசு பணம்லாம் இன்னும் ப்ராப்ளம் இல்லை, கல்யாணம் ஆகி. ஆனால் குழந்தை பாக்கியம் இல்லாமல் சொந்தக்காரங்க ரிலேஷன்லாம் ரொம்பவும் அவங்களுக்கு குழந்தை இல்லைன்றதை ரொம்பவும் தரைகுறவாக பேச ஆரம்பிச்சிட்டாங்களாம். எவ்வளோ காசு பணம் இருந்தால் என்ன, நமக்கு ஒரு குழந்தை இல்லையேன்னு அவ்வளவு மன வேதனையில் வருத்தத்தில் இருந்துக்கிறாங்க. நம்ம சாயப்பா ஆலயத்துக்கு போயிட்டு வழிபட்ட சாயப்பா எனக்கு குழந்தைய கொடுங்க, எனக்கு ரிலேஷனில் இப்படி பேசுகிறாங்க, அவ்வளோ வேதனையில் அழுது மண்டிட்டு மன்றாடி அழுதுருந்துட்டு இருந்துக்கிறாங்க. அந்த சமயத்தில் தான் அவங்க ஹாஸ்பிட்டல் செக்கப்பும் எடுத்துகிட்டு தான் இருந்துக்கிறாங்க. உங்களுக்கு குழந்தை உண்டான இது ரொம்ப குறைவாக இருக்குது, இப்படியே தான் ட்ரீட்மெண்ட் பண்ணிகிட்டே இருந்துக்கிறாங்க. அப்போ தான் டாக்டர் சொல்லியிருந்துக்கிறாங்க, சரிம்மா நான் உங்களுக்கு கொஞ்சம் செலவாகும், ஓகேவா, அது போல் செஞ்சால் உங்களுக்கு நான் நல்லபடியாக குழந்தை ரெடி பண்ணி கொடுத்துட்றோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்களாம். ஓகே, எனக்கு பணம் பிரச்சனை இல்லைங்க, என்கிட்ட அமௌண்ட்டில் இருக்குது, நீங்கள் எனக்கு குழந்தை மட்டும் இருந்தால் போதும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொன்னது அவ்வளோ ஒரு ஆனந்தத்தில் அவங்க ஓகே சொல்லிட்டாங்க. அதுதாங்க டெஸ்ட் டியூப் பேபி தான் அவங்க ரெடி பண்ணிக்கிறாங்க. அவங்க ஹஸ்பண்டோட இதையே எடுத்து அவங்க டெஸ்ட் டியூப் பேபி தான் ரெடி பண்ணிட்டாங்க. நீங்கள் ரெஸ்ட்டில் தான்மா இருக்கணும், பெண்ணிலேருந்து நீங்கள் ரெஸ்ட்டில் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதே போல் அந்த பொண்ணும் கரெக்டாக பெட் ரெஸ்ட்டில் இருந்து டாக்டர் என்னென்ன முறை சொன்னாங்களோ அதே முறையை பின்பற்றி அவங்க அதே போல் பெட் ரெஸ்ட்டில் அவங்க சொன்னது போல் வேலை செய்கிறதோ எது ஒன்றாலும் ட்ரீட்மெண்ட் மாத்திரை டானிக் மருந்து எல்லாம் அப்படியே மெயின்டைன் பண்ணிகிட்டு இருந்துக்கிறாங்க. அப்புறம் பார்க்கும்போது 3 மாதம் ஆன உடனே போய் ஹாஸ்பிட்டல் செக்கப் போயிட்டு தான் இருந்துக்கிறாங்க. 3 மாதம் ஆன பிறகு 90 நாள் ஆன பிறகு அவங்க சரி ஸ்கேன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸ்கேன் பண்ணி பார்க்கணுமா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸ்கேன் பண்ணி பார்க்கும்போது அப்படி ஒரு அற்புதம் என்னன்னு கேட்டிங்கன்னா, அவங்களுக்கு 3 குழந்தைகள் கர்ப்பம் தரிச்சிருந்துக்கிறாங்க. டெஸ்ட் டியூப் பேபியில் என்ன 3 குழந்தை, அதுவும் ஃபஸ்ட்டு பிரசவத்தில், அதுவும் லேட்டாக திருமணமாகி 10 வருடம் கழித்து வரும்போது 3 குழந்தை இருந்தால் அந்த பெண்ணுக்கு உயிருக்கு ஆபத்து வரும் அப்படின்னு சொல்லியிருந்துக்கிறாங்க. அவங்க கணவர்கிட்ட அழைச்சி ஸ்கேன் ரிப்போர்ட்டில் 3 குழந்தை இருக்குங்க, நீங்கள் இதுக்கு ஒரு வழி சொல்கிறேன், அந்த அம்மாவை உங்கள் ஒய்ஃபை வெளில உட்கார வச்சுட்டு வாங்க அப்படின்னு சொல்லியிருந்துக்கிறாங்க. கூப்பிட்டு உங்களுக்கு ஸ்கேன் ரிப்போர்ட்டில் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்குது, டாக்டர் சொல்லியிருந்துக்கிறாங்க, உங்களுக்கு 2 பையன் 1 பொண்ணு ஸ்கேனில் இருக்குது. இதில் ஒரு குழந்தை மட்டும் நம்ம அபார்ஷன் பண்ணுற மாதிரி அப்படி எடுத்துடலாம், 2 குழந்தை வச்சுக்கலாங்க, நான் உங்களுக்கு அதுபடி நல்லபடியாக உங்களுக்கு குழந்தை ரெடி பண்ணி கொடுத்துட்றோம் அப்படின்னு சொன்னாங்களாம். அவர் கேட்டதுக்கு அந்த ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபும் கலந்து பேசியிருக்காங்க. பேசிட்டு ஓகே நமக்கு 1 பையன் 1 பொண்ணு இருக்கட்டும் அப்படின்னு சொல்லின பிறகு டாக்டர்கிட்ட சொல்லிவிட்டு எனக்கு ஒரு பாய் பேபி மட்டும் வேணாம் அப்படின்னு சொல்லியிருந்துக்கிறாங்க. ஓகே அப்படின்னு சொல்லிட்டு 3 குழந்தையில் அந்த 1 குழந்தை மட்டும் அந்த அம்மாவுக்கு எந்த ஆபத்தும் இல்லாமல் அதை இது பண்ணி ரிமூவ் பண்ணிட்டாங்க. 2 குழந்தை வச்சு நல்லா ஷேஃபாக அவங்க நல்லபடியாக ஒவ்வொரு மாதமும் செக்கப் பண்ணி 5ஆம் மாதம் 7ஆம் மாதம் 9ஆம் மாதம் இது போல் எல்லாமே ஸ்கேன் பண்ணி குழந்தையும் அந்த அம்மாவும் ஆரோக்கியமாக ட்ரீட்மெண்ட் போயிட்டு இருந்துருக்குது. 7ஆவது மாதம் வளைகாப்பும் சிறப்பாக ரிலேஷன் முன்னாடி இவ்வளோ இதாக பேசின இடத்துல என்னுடைய மனைவியும் இன்றைக்கி ட்வின்ஸ் குழந்தை பிறக்க போகுது, இரட்டை குழந்தை அப்படின்னு சொல்லி அவ்வளோ ஒரு ஆனந்தத்தில் இருந்தாங்க. அதே போல் 10ஆவது மாதம் டாக்டர் சொன்ன அந்த டேட் வந்துருச்சு. வந்த பிறகு அந்த
அந்த பெண்ணுக்கு இது வந்து நான் ஆப்ரேஷன் தான் வருங்க, நார்மல் டெலிவரிக்கு வாய்ப்பு ரொம்ப கம்மியாக இருக்குது. ஏன்னா பெட் ரெஸ்ட்டில் இருந்ததுனால அவங்க அதிகம் நடக்கக்கூடாது, வெயிட் தூக்கக்கூடாது, இது போலலாம் அந்த அம்மாவுக்கு சொல்லிட்டாங்களாம். அப்புறம் அந்த பொண்ணு அதே போல் மெயின்டைன் பண்ணிகிட்டு இருந்துக்கிறாங்க. சரி ஆப்ரேஷன் தானேன்னு. ஆனால் பல லட்சம் செலவாயிருந்துக்குது. செலவாயும் அந்த பெண்ணை வந்து டெலிவரிக்கு முன்னா நாள் ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிட்டாங்க. டேட் ஆயும் 10 மாதமாயும் குழந்தை பிறக்கலை. அப்புறம் ஊசி போட்டு பார்த்துக்கிறாங்க, வலி பிடிக்கலை. மறுபடியும் சரி ஆப்ரேஷனுக்கு ரெடி பண்ணிக்கலாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வீட்டுக்காரர் சைன் பண்ணி கொடுங்கன்னு சொன்னோன்னா அப்படி ஒரு அழுகை. என் மனைவியும் குழந்தையும் நல்லபடியாக காப்பாற்றி கொடுங்க சாயப்பா அப்படின்னு சொல்லி சாயப்பாவை வேண்டிட்டு நல்லபடியாக எனக்கு 3 பேரும் நல்ல பேரை இரட்டை குழந்தை இருக்கிறது எல்லாருக்கும் தெரியுங்கிறதுனால இந்த 2 பையனும் குழந்தை 2 பையன் பொண்ணு மனைவி 3 பேர்த்தையும் நல்லபடியாக காப்பாற்றி கொடுன்னு சொல்லிட்டு சாயப்பா பாதத்தில் அவரோட கோரிக்கையை வச்சுட்டு அவர் வந்து எனக்கு நல்லபடியாக தானே நான் சீரடிக்கு குழந்தைய எடுத்துக்கிட்டு வந்து நான் அன்னதானம் செய்கிறேன், நான் என் ஆயுஸ் முழுக்க செய்கிறேன் அப்படின்னு வேண்டிட்டு அவருக்கு சைன் பண்ணி கொடுத்துக்கிறாங்க. உடனே அவங்க ஆப்ரேஷன் தேட்டருக்கு அவங்க அந்த அம்மாவை ரெடி பண்ணி அதே போல் அவங்களுக்கு குழந்தை இது பண்ணிக்கிறாங்க. அவங்க ஒரு 5 மணி நேரம் கழித்து அவங்க ஆப்ரேஷன் எல்லாம் முடிஞ்சு குழந்தைய கொண்டுகிட்டு வந்து காமிச்சிருக்கிறாங்க. நல்லபடியாக ஆண் குழந்தையும் ஒரு பெண் குழந்தையும் பிறந்து அந்த அம்மா இன்றைக்கி என்ன ஒரு பல லட்சம் செலவு தான் இருக்க ஒழிய பணம் போனாலும் இன்றைக்கி மழலை செல்வம் அவங்க வீட்டில் துள்ளி விளையாண்டுக்கிட்டு இருக்குது. அதனால் நீங்கள் நம்பிக்கையோடு இருங்க, பொறுமையோடு இருங்க. குழந்தை பாக்கியம் இல்லையே நீங்கள் கவலைப்படாதுங்க. நீங்கள் டெய்லியும் எனக்கு குழந்தை பாக்கியம் கூட நீங்கள் சாயப்பாட்ட சொல்கிறது அவர் காதில் விழுது. உங்களுக்கும் கண்டிப்பாக கூடிய விரைவில் குழந்தை பாக்கியம் கிடைக்கும். இந்த பதிவு கண்டிப்பாக குழந்தை பாக்கியம் உங்களுக்கு கிடைக்கும், கூடிய விரைவில் கிடைக்கும். அதே போல் இந்த பதிவை பார்க்குறவங்க எல்லோரும் ஒன்றா சேர்ந்து கூட்டு பிரார்த்தனையாக நான் நல்லா இருக்கணும், நம்மை சுற்றி இருக்கிறவங்க நல்லா இருக்கணும், இந்த உலகத்தில் இருக்கிறவங்க எல்லாரும் நல்லா இருக்கணும்னு சொல்லிட்டு நாம் தியானம் செய்யலாம். ஓம் ஸ்ரீ சாய்ராம், ஓம் ஸ்ரீ சாய்ராம், ஓம் ஸ்ரீ சாய்ராம். தியானம் செய்வோமாக.